எப்பா 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 இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோன்ற பேரில் என் பசங்க சாயந்தரம் ஆனால் அம்மா இது வேணும் அது வேணும் ஆர்டர் பண்ணுங்கன்னு ஏதாவது நொயின்னு இம்சை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த சீஸ் தோசை பண்ணேன். தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலையை வதக்கிக்கிட்டேங்க. அது கூட சின்னதாக ஒரு தக்காளியை சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேங்க. தண்ணி எதுவும் சேர்க்கல. நல்லா வதங்கின பிறகு 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். கரெக்ட் ப்ரொபோர்ஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான், தோசையை ஊற்றுங்க. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு சீஸை துருவி சேர்த்துக்கோங்க. நான் மொசரேலா சீஸ் எடுத்திருக்கேன். என்னன்னாங்க, நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சுட சுட வீட்லேயே செஞ்சு கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பசங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க, நம்ம கையால் செஞ்சோன்ற திருப்தியும் இருக்கும். அது என்னவோ பசங்க எல்லாருக்குமே அந்த இழுத்துட்டு போகிற அந்த சீஸை பார்த்து தாங்க ஒரு அட்ராக்ஷன். அதனால தான் நான் மொசரேலா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் அன்ப்ராசஸ்டு சீஸ் கூட எடுத்துக்கலாம். நார்மல் சீஸ் ஸ்லைஸ் வச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். சீஸ் குழந்தைங்களுக்கு எப்பயாவது கொடுக்கறதுக்கு பிரச்சனையே இல்லைங்க. ஸோ வீட்டில் நோயின்னு சொல்கிற பசங்களுக்கு செஞ்சு வாயில அமுக்குங்க. எப்படி